நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதை விட ஒரு சிம்பிளான டிப்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. செனேக்கா என்ன சொல்றாருன்னா, அவருடைய லெட்டர் ஃப்ரம் ஸ்டாயிக் அப்படின்றதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்பல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கோ, எப்பல்லாம் எனக்கு மூட் அவுட்டா இருக்கோ, ஜஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் நடப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தாலும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்ல எப்போ மூட் அவுட்டா இருக்கோமோ, எப்போ கொஞ்சம் கவலையா இருக்கோமோ, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டு வரதுன்றது நம்மளுடைய மூடை ரொம்பவே அதிக அளவுல மாத்தும். இதை செனேக்கா மட்டும் சொல்லல. அரிஸ்டோல், கிரேக்க பிலாசபரான அரிஸ்டோல் அவருடைய பாடசாலையில அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துறப்ப நடந்துகிட்டே மட்டும்தான் நடத்துவாராம். ஏத்தன்ஸ்ல அவருடைய பாடசாலையில எப்ப பாடம் நடத்தினாலும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை என் பின்னாடி நடந்து வாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல் முழுக்க சுத்தி சுத்தி தான் பாடத்தை நடத்துவாராம். ஒரு இடத்துல உட்கார வச்சோ அவர் நின்றுகிட்டோ பாடத்தை அவர் நடத்தினதே கிடையாது. அரிஸ்டோல் மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல பார்த்து வியந்த நிறைய மனிதர்கள் நடைப்பயிற்சி அப்படின்ற ஒரு பழக்கத்தை கண்டிப்பா வச்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்களா இருப்பாங்க.